अनेवरकुम वणक्कम, सबको नमस्कार। अब मैं वर कैसा हो, अपनी लड़की वर को कब देंगे, किस लड़के को यानी अपनी लड़की देंगे, इसके संबंध में विशेष रूप से बताऊं। अच्छा चाल चलन हो, नन्नडते इरुक्कணும். अच्छा चाल चलनना என்ன நன்னடத்தை. அடுத்து हाथ भर की कमाई हो, கை நிறைய சம்பாத்தியம் இருக்கணும். முன்ன தாத்தா காலத்தில் கை நிறையன்னா 100 ரூபா இருந்தால் போதும், ஒரு 50 ரூபாய்க்கு தங்கம் வாங்கிடலாம். அப்பா காலத்தில் 1000 ரூபா இருக்கணும், 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கிடலாம் தங்கம். पिताजी के ज़माने में 1000 रुपये हो तो काफ़ी है, यानी हाथ भर की कमाई समझेंगे. கை நிறைய சம்பாத்தியம் என்பர். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சவரன் வாங்கிடலாம். எங்கள் காலத்தில் हमारे ज़माने में 10,000 हो तो वो हाथ भर की कमाई समझेंगे. அதாவது அதனை கை நிறைய சம்பாத்தியம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கிடலாம். आजकल 1 लाख हो, यानी 50,000 एक सवरन हो, पौन 50,000 ரூபா. இனி அடுத்தடுத்து 1 लाख से ऊपर, 1 லட்சத்துக்கும் மேலாக, 50,000 से ऊपर, 50,000க்கு மேலே, இந்த மாதிரியாக கை நிறைய சம்பாத்தியம் என்கிறது, हाथ भर की कमाई என்கிறது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மாறும். பையன் படித்தவனாக இருக்கணும், படா லிக்கா ஹோ, யுவக் ஹோ, இளைஞனாக இருக்கணும். இளைஞன் என்றால் யார்? 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளவனை தான் இளைஞனாக சொல்கிறாங்க. 40-50 வயசுக்கு தாண்டிட்டா பொண்ணு கிடைக்கிறது அபூர்வம். அந்த காலத்தில் பையங்க தான் அந்த மணல் கயிறில் வர்ற மாதிரி 8 கண்டிஷன் 10 கண்டிஷன்லாம் போட்டாங்க. இப்போது பெண்கள் கம்மியாக இருக்கனால, அதே நேரத்தில் படித்தவங்களாக இருக்கனால அந்த பையங்களுக்கு பெண் கிடைக்கிறது அபூர்வம். ஆகையினால் இந்த 4 தகுதி கட்டாயமாக இருக்கணும். அடுத்த தகுதிகளும் இருக்குது, ஆனால் அந்த தகுதியெல்லாம் பார்த்தா பெண்கள் கிடைக்கிறது அபூர்வம். கர்துவார் ஹோ, மணமகன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். வரமில்னா முஸ்கில். வர கர்துவார் ஹோ, வீடு வாசல் இருக்கணும். மாபாப் ஹோ, பாய் பஹன் ஹோ, சகோதர சகோதரி இருக்கணும். அம்மா அப்பா இருக்கணும், சகோதர சகோதரி இருக்கணும். ஹட்டா கட்டா ஹோ, வாட்ட சாட்டமாக இருக்கணும். அதுக்கு ஹிந்தியில் தாஜா தகடான்னு கூட சொல்லலாம். வாட்ட சாட்டமாக இருக்கணும். என்ன கோரா ஹோ, சிகச்சவேர்னு இருக்கணும். ஏன்னா தபி அதே நேரத்தில் ஹஸ்முக் வாலா ஹோ, சிரிச்ச முகத்தவனாக இருக்கணும். ஆனால் இந்த கை நிறைய சம்பாத்தியங்கிறது 1 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த மேற்கொண்டு 6 விஷயமும், வீடு வாசல், தாய் தந்தை, ஏன்னா சகோதர சகோதரி, தாய் தந்தையும் சகோதரியும் அனைவருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதனால் அது யார் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்கணுமே ஒழிய எல்லாமே இருக்கணும்னு நினைக்க முடியாது. வாட்ட சாட்டமெல்லாம் பணம் வந்துடுச்சுன்னா வந்துடும். செக்கச்செவர் என்கிறது ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி உள்ளது போட்டால் போதுமானது. சிரிச்ச முகம் எப்போ வருது? கை நிறைய சம்பாத்தியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆகையினால் எப்போவுமே இந்த மாதிரி மணமகனை தேர்ந்தெடுக்கிறோம்னா நன்னடத்தையோட இந்த கை நிறைய சம்பாத்தியமும் படித்தவனாகவும் இளைஞனாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக வந்துவிடும். இந்த மாதிரியாக மணமகனை பற்றி தேர்ந்தெடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.